Students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.1, 6th sum. Here given, let A is equal to X belongs to whole number. Whole number generally starts with 0. Okay, we will start with the solution. It is a very important 5-mark question. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸாம்பிள்லையும் பார்த்துருக்கோம். Given A is equal to whole number starts with 0, 1. இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுக்கல, எக்ஸ் இங்கே ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து 0, 1, 2 வரும். ஓகேவா? இங்கே வந்து வெறும் எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்தாங்கன்னா 0, 1 மட்டும் வரும். இதிலே தப்பு பண்ணிட்டீங்கன்னா மொத்த சமம் தப்பு தான், ஒரு மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து b is equal to நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஆனால் இங்கே வந்து 1 அவன் வந்து லெஸ் தென்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் 1 நம்ம சேர்க்கக்கூடாது. 2, 3, 4க்கு ஈக்குவல் டு இருக்குன்னா 4. ஓகேவா? c is equal to 3, 5. மோஸ்ட்லி இது ரெண்டு தான் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மார்க் கொடுப்பாங்க. இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். a கிராஸ் b யூனியன் c is equal to a கிராஸ் b யூனியன் a கிராஸ் c. இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். therefore it should be verified and proved. வெரிஃபை தட்னு கொடுத்துருக்காங்க. therefore நம்ம வெரிஃபைன்னு எழுதுவோம் லாஸ்ட்டில். ஓகே, LHS b யூனியன் c is equal to 2, 3, 4, 5. ஓகே, a கிராஸ் b யூனியன் c is equal to a வந்து 0, 1. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கிராஸ் 2, 3, 4, 5. இந்த பக்கம் 4 element 2. therefore totally 8 elements. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. Totally 4, 4, 8 elements. Next, RHS. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அசைன் பண்ணிக்கோங்க. 3 சப்டிவிஷனும் அட் அ டைம் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ரேர் கேஸ் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏ கிராஸ் பி. ஏ வந்து 0, 1. எப்பயுமே இது எழுதியே பழகுங்க. இது வந்து எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் 2, 3 சார் 6 எலமெண்ட்ஸ். 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஓகே, அதே மாதிரி ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் சி வந்து என்னது? 0, 1 கிராஸ் 3, 5 is equal to 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போகிறோம்? யூனியன். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இங்கே 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. இங்கேருந்து 0, 2 எழுதியாச்சு. இங்கேருந்து 0, 3 எழுதியாச்சு. 0, 4, 0, 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் 1, 2 இருக்குது, 1, 3 இருக்குது, 1, 4 இருக்குது, 1, 5 இருக்குது. ஓகேவா? அங்கே மேலே இருக்கிற இங்கே இருக்கிற பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் சியில் இருந்த 8 எலமெண்ட்டும் இங்கேயும் அதே 8 எலமெண்ட். therefore which is equation number 2. ஓகே, which is equation number 2. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? from 1 and 2 LHS equal to RHS, which is A cross B union C is equal to A cross B union A cross C. Hence verified. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி.
ஏற்கனவே நம்ம ஏ பி சி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி, இன்டர்செக்ஷனில் வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. இது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? இது ஏவை கிராஸ் பண்ணும்போது 0,1 கிராஸ் 3 which is equal to மொத்தம் 2 வேல்யூஸ் 0,3 1,3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஏற்கனவே நம்ம முந்தின சம்மில் 1 and 2 யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்கும்? 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. அதே ஏ கிராஸ் சி எங்கே கண்டுபிடிச்சது? 0,3 0,5 1,3 1,5. இதுக்கடுத்து நம்மளுக்கு கேட்குறது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ஷன் என்னப்பா இருக்கு? 0,3 இருக்கா? இருக்கு. 1,3 இருக்கு. ஓகேவா? therefore காமன் எலமெண்ட்ஸ் 2. இதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும் போதும் அதே 2 0,3 1,3 which means that equation 3 and 4 are from 3 and 4 LHS equal to RHS. அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஏன் நம்ம இது எல்லாமே எழுதுறோம்னா ஒரு நம்மளுக்கு ஈஸியான சாப்டர் இதுதான். therefore நம்ம ஒரு ½ மார்க் கூட இந்த சாப்டரில் விட்டுறக்கூடாது. hence verified. இதை நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா எந்த ½ மார்க்கும் கட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வெறும் நீட் ப்ரெசன்டேஷனோட. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க? A யூனியன் B கிராஸ் C is equal to A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஓகே, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துடலாமா? A யூனியன் B. ஏ நம்மளுக்கு 0 1 1, பியில் வந்து 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் வந்து கிராஸ் பண்ணுவான். ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஓகே, சியில் வந்து அது இருக்குது 3, இங்கே வந்து கிவன் சி இஸ் ஈக்குவல் டு 3,5. ஓகேவா? 0,3 1,3 2,3 3,3 4,3 0,5 1,5 2,5 3,5 4,5. ஓகே, மொத்தம் 10 எலமெண்ட்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு என்னப்பா சொல்கிறாங்க? ஏவையும் சியும் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல வந்து என்ன இருக்குது? 0,1 கிராஸ் சியில் வந்து 3,5 which is equal to 0,3 0,5 1,3 1,5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பி கிராஸ் சி சொல்கிறாங்க. பியில் வந்து என்ன இருக்குது? 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி which is equal to 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே, இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா?
Therefore, comparing the left hand side and right hand side, all the இங்கே வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் 10, இங்கேயும் 10 elements, அதே 10 elements இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்? ஃப்ரம் 5 and 6. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 5 and 6. Left hand side is equal to right hand side. Therefore, A cross A union B cross C is equal to A cross C union B cross C. Hence, verified. Okay. Thank you.